நேற்று ஒருத்தவங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, அதுக்கு தான் பதில். ஆக்சுவலாக உங்கள் பாப்பாவுக்கு வந்து வருஷத்துக்கு எவ்வளோ ஃபீஸ்? எங்கள் பாப்பாவுக்கு வருஷத்துக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஆனுவல் வந்து 56,000. அதாவது 8th அட்மிஷனுக்கு. அதாவது இவங்க படிக்கிற ஸ்கூலில் மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்கூல்லையும் சொல்கிறேன், எல்லா ஸ்கூல்லேயும் ஒன்று போல் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸ்டார்டிங்கில் அவங்களை கொண்டு போய் சேர்க்கும் போது நர்சரிக்கு ஒரு அட்மிஷன் போட்டாங்க. அந்த அட்மிஷனில் பார்த்திங்கன்னா 36,000 பில்லு ஸ்டார்டிங். அப்போ வந்து அவ்வளோதான் பில்லு இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஜூனியர், சீனியர், அதுக்கப்புறமா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது ஒரு அட்மிஷன் போடுவோம். இந்த நர்சரி, ஜூனியர், சீனியருக்கு ஒரு அட்மிஷனு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது இன்னொரு அட்மிஷன். அந்த அட்மிஷனுக்கு பார்த்திங்கன்னா அந்த அட்மிஷனில் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு பில் வரும். அது எவ்வளோ வந்துச்சு? ஒரு 43 சம்திங் வந்துச்சு. அது வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து அப்போ தான் ஆரம்பித்து அவங்க அது ஒரு அட்மிஷன் போட்டாங்க. அதுக்கப்புறமா அது திரும்ப 1 2 3 4 5 முடிஞ்சிச்சு. 5லேருந்து 5 to 6க்கு ப்ரொமோஷன் ஆகும்போது அப்போது ஒரு அட்மிஷன் ஆரம்பிக்கும். இந்த அட்மிஷன்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கூலில் தான் படிப்பாங்க. ஆனால் உடனே நம்ம சடனாக வந்து பிள்ளைங்களை வந்து ஆன்லைனில் பில் பண்ணணும். ஆன்லைனில் பில் பண்ணதை விட ஆன்லைனில் பில் பண்ணுதோங்கிறத விட அந்த ஸ்கூலில் தான் படிக்கிறோம், சரி ஓகே இங்கே தானே படிக்கிறவங்க, சீக்கிரத்துக்குள்ள பில் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மனசாட்சி அவங்களுக்கு கொஞ்சம் கூட வராது. சீக்கிரமாக பில்லை கட்டினுங்க, அப்படின்னா தான் அவங்க பிள்ளைங்களை வந்து நாங்கள் அடுத்த கிளாஸ்க்கு எடுப்போம், அப்படி இல்லைன்னா டிசி வாங்கிட்டு போயிட்டே இருங்கன்னு ஒரு குண்டதிக்கு போடுவாளுங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ இதே ஸ்கூலில் போட்டால் தான் நம்மளுக்கு நல்ல ஸ்கூல், ஆல்ரெடி நல்ல ஸ்கூல்னு தெரிஞ்சால் நம்ம போட்டிருப்போம். சரி, நம்மளால் பிள்ளைங்க ஸ்டடீஸ் டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது, நம்மளும் என்ன பண்ணுவோம்? அவசரமாக போய் பில்லை கட்டி அடுத்த ஒரு இதை பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் அந்த 5th கம்ப்ளீட் ஆகிருமா, 5th இருந்து அடுத்து 6th 7th 8th. இப்போ 8th படிக்கிறாங்க. 8th ஒரு அட்மிஷன். அது பாருங்கள், 7th முடிச்சு 8th போகிறாங்க, அப்போது ஒரு அட்மிஷன் போட சொல்லுவாங்க. அட பாவிகளா, இது என்ன ஊடைக்குள்ள ஒரு அட்மிஷன்? பார்த்தீங்கன்னா 8th வந்து இவங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம். அதாவது இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் கிடையாது, இப்போ வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனா தான் 8th 9th 10th வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. அது எப்படின்னா, இப்போ நம்ம எப்படி 10th வந்து லாஸ்ட்டாக ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுவோம். மீன்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபைனல் எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற பேப்பர் வச்சு எழுதும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அது கவர்மெண்ட் எக்ஸாம். ஸோ அப்படி நம்ம எழுதி அதில் பாஸ் ஆனால் மட்டும்தான் அடுத்து 9th ப்ரொமோட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி 8th வந்து ஒரு அட்மிஷன் போடுறதுனால அதுக்கு வந்து பில் வந்து ஒரு 56 வந்துடும். ஆனால் இதே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கும் போது எவ்வளோ பில் இருந்துச்சு? 36 இருந்துச்சு. அதுக்கப்புறம் 40, அப்புறம் 43, அதுக்கப்புறமா ஒரு 48 வந்துச்சு. அதுக்கப்புறமா இப்போ வந்து 56 வந்து நிற்கிது. இந்த 56 மற்றும் நம்மளுக்கு பில் கிடையாது, எண்டு கிடையாது. அதுக்கப்புறமா யூனிஃபார்ம், அதுக்கப்புறம் நோட்டு, புக்ஸு, புக்கு அதெல்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் நம்மளுக்கு வருஷம் பேக்குக்கு வாங்குறதுக்கு அவங்க புதுசாக வாங்கணும்பாங்க, அது ஒன்று போயிடும். அதை விட இதில் கொடுமை என்னென்னா, நம்ம வீட்டில் இருந்து படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிக்க தான் செய்வாங்க. நம்மளுக்கு வந்து என்னென்னா, நம்ம குழந்தைங்களுக்கு ஹிந்தி மராட்டி மெயின். நம்ம வந்து எப்படினாலும் டியூஷனுக்கு அனுப்புவோம். இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் சரி, எங்கே இருக்க பிள்ளைங்களாக இருந்தாலும் டியூஷனுக்கு கண்டிப்பாக போனால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் வந்து வீட்டில் முடியலாட்டினாலும் வெளியில் அனுப்பி படிக்க வைக்கலாம். அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து ஹிந்தி மராட்டிக்காக இவளுக்கு வந்து கிளாஸஸ் போயிட்டுருக்கா. ஸோ இங்கே வந்து டியூஷன், அதாவது வீட்டில் வச்சு டியூஷன் எடுக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 500 கிட்ட பில் வாங்குவாளுங்க. அதே கிளாஸஸ் அப்படி சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி கிளாஸஸ்னால் அதுவும் டியூஷன் தான், ஆனால் கிளாஸஸ்ன்னு சொல்லி அங்கே வந்து 3 விதமாக ஒரு இது எடுப்பாங்க, சப்ஜெக்ட் எடுப்பாங்க. அது எப்படின்னா, இங்கிலீஷ் மீடியம், செமி இங்கிலீஷ் மீடியம், இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் மீடியம். இந்த மாதிரி படிக்க பிள்ளைங்களுக்கு அதுக்கு ஒவ்வொரு ஃபீஸ் வச்சுருப்பாங்க. இன்டர்நேஷ்னல்னால் 1000 ரூபாய்க்கு மேலே, மீன்ஸ் 1500 ரூபா. அதே செமி இங்கிலீஷ்னால் 1000 ரூபா. அதே நம்ம நார்மல் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா ஒரு 800 ரூபா பில்லு. இப்படி தான் பில்லு உண்டு. இதில் எங்கள் மேடம் வந்து செமி இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து மந்த்லி டியூஷன் ஃபீஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 1000 ரூபா. அது வந்து தெரிஞ்சவாக்கிட்ட அப்படிங்க போய் நம்மளுக்கு வந்து பழக்கம் இருக்கிறவங்க பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபா வாங்குறாங்க. இதே வெளியில் வேறு இடமா இருந்துச்சுன்னா 1200 300 கிட்ட வந்துடும். அப்போ அதுவே வருஷத்துக்கு வருமானம் எவ்வளோ வருதுன்னு அது ஒரு பில் ஆயிடும். அப்புறமா நம்மளுக்கு டூரு சொல்லுவாங்க, அது வருஷம் ஒரு டூரு, அது ஒரு 1500. அப்புறமா வேறு
ஆக மொத்தத்தில் லொட்டு லொசுக்குன்னு அப்புறம் நம்மளுக்கு போகிற வர்றதுக்கு அப்பப்போ கிளாஸ், அது ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ்க்கு ஏதாவது போவாங்க, அதுக்கு ஒன்று சேர்த்து விட்டோன்னா அது ஒரு பில்லு. இப்படியே ஆக மொத்தத்தில் எல்லோரும் நோட்டு லொசுக்குன்னு சேர்த்து வரைக்கும் நம்மளுக்கு எப்படியும் ஒன்றுக்கிட்ட டச் ஆயிருங்க. ஆனால் நம்ம வந்து எப்படி பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து காலேஜுக்கு தான் அவ்வளோ செலவு பண்ணி நம்ம வந்து ஒரு டிகிரியை முடித்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி இவ்வளோ அமௌண்ட்டு நம்ம செலவு பண்ணியிருப்போம். ஆனால் இவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து, அதாவது ஃபஸ்ட்லேருந்து இப்போது 10th முடிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 10 லட்சம் நம்மளுக்கு போயிடும் கையிலேருந்து. இப்படி தான் பாம்பே வாழ்க்கையில் நம்ம லைஃப் ஓடிக்கிட்டு இருக்குது. அதுவும் ஸ்கூல் லைஃபுக்கு மாத்திரம் சொல்லவே வேண்டாம். பிடுங்குன்னு பிடுங்கிக்கிட்டே தான் இருக்கானுங்க. அந்தளவுக்கு கல்வி வந்து வியாபாரமாக ஆகிவிட்டது. என்ன செய்ய, படிக்க வச்சு தானே ஆகணும். படிப்புக்கு தான் மதிப்பு இப்போலாம்.